89 இடங்களுக்கான முன்னிலை விவரங்களை வெளியிடுறாங்க. அதுல அதிமுக முன்னிலையில் இருக்கிறது. தாவேக 33 தொகுதிகளிலும், திமுக 16 இடங்களிலும், காங்கிரஸ் 2, பாஜக 1, பாமக 1, இந்திய கம்யூனிஸ்ட் 1, அமமுக 1, தேமுதிக 1 அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கு. 89ல 33 இடங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கு. நம்ம எக்ஸிட் போல்ஸ் அப்படிங்கிறத பெருமளவு நம்ம நிறைய பேசணும், விவாதிச்சோம். இப்ப மற்ற மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு வங்கத்தில் மீண்டும் அங்கு திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பெரும்பாலான எக்ஸிட் போல் சொல்லுச்சு. ஆனா அங்க பாஜக முன்னிலை வகிக்குது அப்படிங்கிற ஒன்றை பார்க்கிறோம். 135 இடங்கள்ல பாஜகவும் 106 இடங்கள்ல திரிணாமுல் காங்கிரஸும் இருக்கு. அந்த நம்பர்ஸையும் நம்ம ஒரு முறை பேசிட்டு தமிழ்நாட்டையும் தொடரலாம். இது பெங்காலை பொறுத்த மட்டும் மம்தா பானர்ஜி 4 பேரை எதிர்த்து அவங்க தேர்தலில் போட்டி போட்டாங்க. நீங்கள் ஒன்றுடனே நினைப்பீங்க பிஜேபி, காங்கிரஸ், சிபிஎம் அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை, அவங்க பிஜேபி, தேர்தல் ஆணையம், எஸ்ஐஆர், அதுக்கப்புறம் அவங்களுடைய கீழ்மட்ட தொண்டர்கள் பண்ணின சில அநீதிகள், இந்த 4 அவங்களுக்கு எதிரானதாக இருந்தது. அதை எதிர்த்து அவங்க இது பண்ணாங்க. நம்ம பேசும்போதே நான் சொல்லியிருக்கேன், இது நெக் டு நெக் அவங்க ஜெயிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம்தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ அதுதான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இது எஸ்ஐஆர் எந்த அளவுக்கு ஒரு மோசமாக, ஒரு பாரபட்சமாக உலகத்தில் எந்த எஸ்ஐஆருமே நடத்தியிருக்க முடியாதுங்கிற அளவுக்கு தேர்தல் கமிஷன் நடத்தினாங்க. என் பேர் பாலச்சந்திரன், என்னுடைய BALACHANDHRAN அப்படின்னு எனக்கு அஃபிஷியல் ரெக்கார்டு இருக்கு. உதாரணம் பல பேர் எழுதுங்க CHANDRAN போடுவாங்க. அந்த DRAN பார்த்தோன்னா நீ ஓட்டர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி லட்சக்கணக்கான பேர் தள்ளப்பட்டிருக்காங்க தேர்தல் ஆணையத்தினால. ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் இவங்களை அபிமன்யு எல்லாரும் சேர்ந்து சாட்சி மாதிரி இன்னைக்கு மம்தா சாட்சிக்கிட்டு இருக்கோம். 5 மாநிலங்களுக்கான ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டும் நம்ம தொடர்ந்து பேசலாம். அந்த வகையில் மேற்கு வங்கத்தில் மொத்தமுள்ள 293 சட்டமன்ற தொகுதிகளில் 249 தொகுதிகளுக்கான முன்னிலை விவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதில் பாஜக 137 இடங்களிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 105 இடங்களிலும் முன்னிலை வகிக்கிறார்கள். இடதுசாரி கூட்டணி 2 இடத்திலும், காங்கிரஸ் 3 இடத்திலும், இதர கட்சிகள் 2 இடத்திலும் முன்னிலை வகிக்கிறார்கள். அசாமை பொறுத்த வரைக்கும் மொத்தமுள்ள 126 தொகுதிகளில் 118 இடங்கள்ல அங்கு பாஜக கூட்டணி 89 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கூட்டணி 27 இடங்களிலும், AIUDF ஒரு இடத்திலும், இதர கட்சி ஒரு இடத்திலும் முன்னிலை வகிக்கிறது. கேரளத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமுள்ள 140 தொகுதிகளில் நமக்கு ஓவரால் ஃபிகர்ஸ் முன்னணி நிலவரங்கள் கிடைச்சிருக்கு. அந்த அடிப்படையில் UDF 86 இடங்கள் பெற்று முன்னிலையும், LDF 49 இடங்களிலும், NDA 4 இடங்கள், இதர கட்சிகள் 1 அப்படிங்கிற அடிப்படையில் இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதிகளில் 217 இடங்களுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதுல தாவேக 90 இடங்கள், அதிமுக கூட்டணி 67 இடங்கள், திமுக கூட்டணி 59 இடங்கள், இதர கட்சி 1 இடம் என்கிற அடிப்படையில் இருக்கு. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் NDA 23 இடங்களிலும், இந்தியா கூட்டணி 5 இடத்திலும், இதர கட்சிகள் 1 இடம் என்கிற அடிப்படையில் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. டாக்டர், கேரளத்தை பொறுத்த வரைக்கும் UDF ஒரு நல்ல நம்பர் அப்படிங்கிற இடத்துக்கு தக்க வச்சிருக்காங்க. அது பெரும்பாலான எக்ஸிட் போல் சொன்ன ரிசல்ட்ஸ் தான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆமா, அது என்னுடைய நம்பர்ஸ்ல எனக்கே இப்போ நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. தமிழகத்தில் நான் திமுக ஆட்சி அமைச்சிரும்னு பார்த்தேன், அது நடக்க மாட்டேங்குது. கேரளாவில் ஒரு 80 to 85 தான் நம்பர்ஸ் நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். ஒரு மாதம் முன்னாடியே கால்டு இது ஃபார் UDF. அங்கே போயிட்டு வந்தவர் ஐ திங்க் 6ஆம் தேதியோ 7ஆம் தேதியோ போஸ்ட் போட்டிருந்தேன். UDF தான் ஜெயிக்க போகுது. UDF 99 என்ற ரேஞ்சுக்கு போகாது. 140 அந்த அளவுக்கு வரலன்னா கூட டெஃபினட்டாக 80 and 85 அந்த ரேஞ்சில் வரத்தான் செய்யும். ஏனென்றால் இது பாஜகவினுடைய தாக்கம் அங்கே அதிகமாக இருக்கிறது. அதனால லெஃப்ட் கட்சிகள் பல இடங்களில் ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கு. கேட்ட உடனேயே தேர்தல் ஆணையம் தாவேக்காவுக்கான நம்பரை நீங்க சொன்னது கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. பங்களாதேஷ் உருவான போது கட்ட கடைசியா பிரிட்டனும் USA சரி உங்களை நாங்க அங்கீகாரம் பண்றோம் கடைசியா அது மாதிரி சொல்றாங்க. இப்ப 38 இடங்கள் தாவேக்காவுக்கு கொடுத்திருக்காங்க அபிஷியல்ல. அதையும் நம்ம பார்க்கிறோம். சாத்தூர் தொகுதியில போட்டியிட்ட பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்போது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அவருடைய தொகுதி திருநெல்வேலியிலிருந்து இந்த முறை அவர் தொகுதி மாறி சாத்தூர் தொகுதியில் களம் கண்டார். அவர் தற்போது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து தேர்தல் ஆணையம் ஒரு அபிஷியல் நம்பர்ஸ் கொடுக்கிறாங்க. அந்த நம்பர் என்பது தற்போது மாறி இருக்கிறது. தொடர்ந்து அதிமுக அப்படின்னு இருந்த இடத்துல தற்போது அது தாவேக்காவாக மாறி இருக்கிறது. காரைக்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அங்கு 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். காரைக்குடி தொகுதியினுடைய பிரேக்கப் பார்க்கலாம். அந்த வகையில் தற்போது அங்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் 891 வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். திமுக கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ்ல போட்டியிட்ட மாங்குடி 1720 வாக்குகளும், அதிமுக கூட்டணியில் அமமுக சார்பில் போட்டியிட்ட தேர்போகி பாண்டி 701
209 வாக்குகளையும் பெற்றிருக்கிறார். அங்கு தாவேக வேட்பாளர் தான் முன்னிலையில் இருக்கிறார். டாக்டர் டி.கே. பிரபு 3667 வாக்குகள் பெற்று தற்போது 1947 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரபு முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றை பார்க்கிறோம். இந்த முன்னிலையை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். டிஃபரன்ஸ் பாருங்க 50%. ஆமா, அதனால தொடர்ந்து இவரை பின்னால தள்ளுறதுக்கு இன்னும் 3 ரவுண்டு வந்து மத்தவங்க வந்து முன்னாடி வரணும். அது வர்றது கஷ்டம். அதனால அங்க வந்து தமிழ் பெரும்பாலான தொகுதிகளில் இதுதான் நிலைமை. இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுல தான் நீங்க சொன்ன மாதிரி அந்த 50ங்கிறது ஒரு 30-40 அப்படிங்கிற அளவில் தான் இருக்கு. மதுரை மத்திய தொகுதியை பார்க்கலாம். அங்கு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தாவேக சார்பில் போட்டியிட்ட முஸ்தபா அங்கு முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்கிறோம். ஓட் டிஃபரன்ஸ் 3890 வாக்குகள் அங்க வித்தியாசம் இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் அதிகமாவே இருக்கு. அதை பார்த்ததை விட நம்ம அதை கூடவே இருக்கு. பழனிவேல் தியாகராஜன் 4939 வாக்குகள் தான் பெற்றிருக்கிறார். அதே போல அதிமுக கூட்டணியில புதிய நீதி கட்சி சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட சுந்தர் சி 3930 வாக்குகளை பெற்றிருக்கிறார். முஸ்தபா 8829 வாக்குகள். நாம் தமிழர் வேட்பாளருக்கு அங்கு வாக்குகள் இல்லை. கிட்டத்தட்ட 3890 அப்படிங்கிற அடிப்படையில் அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் மேஜராகவே இருக்கு. நான் இது சொல்லி பேசிதான் ஆகணும். அதாவது ஒரு பெரும் மேதையை வந்து நான் எப்போ வந்து தமிழ்நாடு வந்து போடான்னு தூக்கி அடிச்சிருக்கு. காமராஜ் ஆனாலும் சரி, அண்ணாவானாலும் சரி. நான் காமராஜ் அண்ணாவுக்கும் பிடிஆருக்கு வந்து முடிச்சு போடல. பட் பிடிஆர் இன்றைக்கு இருக்கிற ஒரு பப்ளிக் இன்டெலெக்சுவல், அந்த பப்ளிக் இன்டெலெக்சுவலை வந்து தோக்கடிக்கிறதுல ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் வந்து தமிழக மக்களுக்கு வந்து இருக்கிறது என்றது பார்க்கும்போது இது விருதுநகர் மக்களுக்கு மட்டும் கிடையாது, காஞ்சிபுரம் மக்களுக்கு மட்டும் கிடையாது, மதுரை மக்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது என்று மிக தெளிவாக தெரிகிறது. ஆனால் என்ன செய்கிறது, இப்படி ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு அலை நாம் பார்க்காத ஒரு அலை இருக்கிற ஒரு இடத்துல வந்து நிச்சயமாக யாரும் ஜெயிக்க முடியாது என்ற இடத்துல தான் இப்போ தண்டராம்பட்டு வேலு கூட ட்ரைலிங்கில் இருக்கான்னு பார்க்கும்போது இதெல்லாம் நாம் பார்க்காத விஷயம். தண்டராம்பட்டு வேலு வந்து எல்லா தேர்தலும் ஜெயித்த ஒரு மனிதராக இருக்கிறாரு. அப்படி இருக்கிற நபரை வந்து இந்த அளவுக்கு பின்னடைவை சந்திக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது பெரிய விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் பாருங்க, அதிமுகவினுடைய கோட்டைகளில் பாருங்களேன், எஸ்பி வேலுமணி கோயம்புத்தூர் அந்த ஏரியாலானாலும் சரி, எடப்பாடியினுடைய லீடு வரவே இல்லையே, என்னாச்சுன்னு தெரியல. அப்போ இவர்கள் வந்து தங்களுடைய இடத்தை, அதாவது ஸ்ட்ராங் ஃபிகர்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு செந்தில் பாலாஜி வந்து மாறி நிற்கிறாரு. அப்போ மாறினா கூட இன்னைக்கு வந்து ஒரு லீட்ல இருக்கிறாரு. மாறிச்சான்னு தெரியல. பட் இப்போதைக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய தொகுதியை வந்து அந்த கையில் வச்சிருந்தால் மட்டும்தான் அவர்களை வந்து ஜெயிக்க முடிகிறது என்றது நம்ம வந்து மிக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓகே, ஒட்டப்பிடாரத்தில் தற்போது புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி 361 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் பார்க்கிறோம். ஒட்டப்பிடாரம் தொகுதியில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி இதுவரை 2420 வாக்குகள் பெற்று அவர் அங்கு முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதே நேரத்தில் 219 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 92 தொகுதிகளில் தாவேகவும், 67 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும், 59 தொகுதிகளில் திமுக கூட்டணியும், ஒரு இடத்தில் இதர கட்சியும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒன்றை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 67 தொகுதிகளில் முன்னிலை. அதில் திமுக 59, நேரடியாக திமுக 47, காங்கிரஸ் 6 இடங்கள், தேமுதிக 1, விசிக 1, சிபிஐ 2, சிபிஎம் 2 அப்படிங்கிற அடிப்படையில் முன்னணி நிலவரங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த மாதிரியான சில பிகத்தையும் நம்ம பார்க்குறோம். திரு பாலச்சந்திரன் எப்படி பார்க்கிறோம்? இல்லை, ஒவ்வொரு கிருஷ்ணசாமி வந்து 361 வாக்குகள் முன்னிலை இருக்காரு. இது வந்து ரொம்ப பெரிய வாக்குகள் முன்னிலை கிடையாது. தொடர்ந்து வந்து பார்க்கணும். ஒட்டப்பிடாரத்தில் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செல்வாக்கு இருக்குது, அதை அவர் ரீட்டைன் பண்ணிக்க போறாருன்னு சொல்லி தொடர்ந்து தான் பார்க்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னபடி 219 தொகுதியில் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த ட்ரெண்ட் வந்து ரொம்ப அதிகமான வாக்கு வித்தியாசம் சில இடங்களில் போக முடிஞ்சதுன்னா தமிழக வெற்றிக் கழகம் வந்து தொடர்ந்து முன்னிலை வைக்கும் நினைக்கிறேன். ஓகே, நம்ம தேர்தல் ஆணையத்தினுடைய அபிஷியல் டேட்டாவும் வருது. அதே போல திரு ஆர்கே அவர்கள் கேட்டது மாதிரி மற்ற தொகுதிகளினுடைய முக்கிய நட்சத்திர வேட்பாளர்களினுடைய தொகுதிகள் தொடர்பான விவரங்களும் நமக்கு கிடைக்கப்பெற இருக்கிறது. தற்போது இதுவரை முன்னிலை வகித்துக் கொண்டிருந்த பிரேமலதா விஜயகாந்த் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தாவேக வேட்பாளர் தலைவர் ஜோசப் விஜய் தான் போட்டியிட்ட 2 தொகுதிகள், பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் முன்னிலையில் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். பாமகவினுடைய சௌமியா அன்புமணி அவர்கள் தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் போட்டியிட்ட எடப்பாடி தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து முன்னணி நிலவரங்களை பார்க்கிறோம். அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தான் போட்டியிட்ட தொண்டாமுத்தூர் தொகுதியில் தொடர்ந்து முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார்.
அடுத்ததாக தாவேக்கவனுடைய வேட்பாளர் ஆனந்த் தியாகராய நகர் தொகுதியில் தற்போது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். சென்னையினுடைய பெரும்பான்மையான தொகுதிகளில் அவர்கள் முன்னிலை. அதே போல அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் தாவேக்கவில் இணைந்த திரு கே செங்கோட்டையன் தான் போட்டியிட்ட கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக மற்ற தொகுதிகளினுடைய முன்னணி நிலவரங்களையும் நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் 219 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு கே பி முனுசாமி தான் போட்டியிட்ட வேப்பனஹள்ளி தொகுதியில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்கிறோம். அதே போன்று தாவேக்கவனுடைய ஆதவ் அர்ஜுனா தான் போட்டியிட்ட வில்லிவாக்கம் தொகுதியில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். சென்னையினுடைய 16 சட்டமன்ற தொகுதிகள், அந்த 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் தொடர்ந்து தாவேக்க வேட்பாளர்கள் முன்னிலையில் இருக்கிறாங்க. அதே போன்று மதுரை கிழக்கு தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் மூர்த்தி அங்கு முன்னிலையில் இருக்கிறார். அதே போன்று அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி சிவகாசி தொகுதியில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து முன்னணி நிலவரங்கள்ல 221 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில 91 இடங்கள்ல தாவேக்க முன்னணியில் இருக்கிறார்கள். அதிமுக கூட்டணி 67 இடங்களிலும், திமுக 62 இடங்களிலும் முன்னிலை அப்படிங்கிறது பார்க்கிறோம். தேர்தல் ஆணையம் 120 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரத்தை கொடுக்குறாங்க. அதில் 50 இடங்கள் தாவேக்க முன்னணியில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு டேட்டா அபிஷியலா நமக்கு கிடைக்குது. அதிமுக 47, திமுக 23, காங்கிரஸ் 3, பாஜக 1, பாமக 2 அப்படிங்கிற அளவுல நம்பர் இருக்கு. மாறி இருக்கு எலெக்ஷன் கமிஷனோட அபிஷியல். பெருசா மாறல. 47. அது ஏடிஎம்கே வந்து செகண்ட் முன்ன பின்ன போயிருக்கு அப்படி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த ட்ரெண்ட்ஸ் தொடரும் தான் நினைக்கிறீங்க இப்ப இருக்க இந்த 4 ரவுண்ட் சுற்று உறுதியா சொல்ல முடியும். ஓகே, இல்ல நான் வந்து இப்போ நான் உங்க நம்பர்ஸ் வந்து 91-68 தாவேக்காவுக்கு 91 இடங்கள், அதிமுகவுக்கு 69 இடம். இது வந்து அஃப்கோர்ஸ் ட்ரெண்ட்ஸ் தான். அஃப்கோர்ஸ் சார் சொல்கிற மாதிரி நான் ஒத்துக்கொள்கிறேன். இப்போ 4 ரவுண்ட் முடிஞ்ச அப்புறம் தான் தெரியும். அப்படி இருந்தால் கூட தேர்தல் ஆணையத்துக்கு மிக மிக நன்றி. ஏனென்றால் முதல் முறையாக அதிமுகவோட தாவேக்கா வந்து இடங்களில் லீடிங் இருக்குது என்று சொல்கின்ற ஒரு தேர்தல் ஆணையமாக இன்றைக்கி வந்து தமிழகத்தில் இருக்கின்ற கணேஷ்குமாரின் தேர்தல் ஆணையம் இருக்கிறது என்று தெரிகிறதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நம்பர்ஸ்க்கு அந்த நம்பர்ஸ்க்கு ஏன் இவ்வளோ வித்தியாசம் வருது என்று இன்னும் எனக்கு புரிய மாட்டேங்குது. ரியல் டைம் நம்பர்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு கிடைக்கும். அந்த ரியல் டைம் எலெக்ஷன் ஒரு பட்டன் அழுத்தினால் அந்த பட்டனில் அந்த மெஷினில் இருக்கிற அத்தனை டேட்டாவும் வந்துடும். அதன் பிறகு அது எப்படி ஒரு செய்தி நிறுவனத்துக்கு முந்தைய கிடைக்கின்ற ஒரு செய்தி வந்து எப்படி தேர்தல் ஆணையத்துக்கு பின்னால் கிடைக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இதுதான் என்னை பொறுத்தவரை ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இது தேவையற்ற விஷயம், தேவையற்ற சர்ச்சையை உளவாக்கும். அதனால நீங்கள் வந்து ஆக்சுவல் நம்பர்ஸ் எங்களுக்கு கிடைக்கிற நம்பர்ஸ் இப்போ தாவேக்காக்கு 92, ஏடிஎம்கே + 69, திமுக 61, இதை போடுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம் தான் நான் கேட்குறேன். ஓகே, தற்போது மற்ற தொகுதிகளினுடைய முன்னணி நிலவரங்களை பார்க்கலாம். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கு தாவேக்க வேட்பாளர் அருண்ராஜ் பின்னடைவை சந்தித்திருக்கிறார், முன்னணியில் இருக்கிறார். அந்த டேட்டாவை நம்ம பார்த்துடலாம். அங்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய திரு ஆர் ஈஸ்வரன் 2526 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதே போன்று அங்கு அதிமுக வேட்பாளர் தான் முன்னிலையில் இருக்கிறார். சந்திரசேகர் 3299 வாக்குகளை பெற்று அதிமுக வேட்பாளர் சந்திரசேகர் அங்கு முன்னிலை வகிக்கிறார். அருண்ராஜ் தற்போது 2881 வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். நாம் தமிழர் வேட்பாளர் ரேவதி 254 வாக்குகளை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் தற்போது இருக்கிறது. கோவை மாவட்டத்தினுடைய முன்னணி நிலவரங்களை பார்க்கலாம். கோவை மாவட்டத்தில் தற்போது அதிமுக 3 இடத்திலும், தாவேக்க 3 இடத்திலும், திமுக 2 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் முன்னணி நிலவரங்களாக இருக்கிறது. 226 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில 93 தொகுதிகளில் தாவேக்கவும், 70 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும், 62 தொகுதிகளில் திமுக கூட்டணியும், மற்ற கட்சி ஒரு இடம் அப்படிங்கிற அடிப்படையில் தற்போது முன்னிலை இருக்கு. 120 தொகுதிகளுக்கான அபிஷியல் டேட்டாவை எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குறாங்க. அதுல தாவேக்காவுக்கு 50, அதிமுகவுக்கு 47, திமுக 23 அப்படிங்கிற அடிப்படையில் இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிற இருக்குது. தென் மாவட்டங்களில் திமுக தாவேக்க இடையே ஒரு கடும் போட்டி நிலவுகிறது அப்படிங்கிற அடிப்படையில் தற்போதைய சூழல் என்பது இருக்கு. திமுக கூட்டணி 25 இடங்களிலும், தாவேக்க 24 இடங்களிலும் தொடர்ந்து முன்னிலை வகிக்கக்கூடிய ஒன்றை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தென் மாவட்டங்களில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் 6 இடங்களில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒன்றையும் பார்க்கிறோம். திரு பாலச்சந்திரன், உங்களுடைய நிறைவு பார்வை. நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் இதிலே சொல்லியிருக்கேன். தென் மாவட்டங்களில் வந்து அதிமுக வந்து கடும் பின்னடைவை சந்திக்கும். ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, தினகரன் வந்து அங்கே சேர்ந்த உடனே தினகரன் கிடைச்ச ஓட்டெல்லாம் அப்படி எடப்பாடிக்கு போய் சேர்ந்தோன்னு நினைச்சாங்க. தினகரன் கிடைத்த ஓட்டு என்கிறது ஆன்டி எடப்பாடி ஓட்டு.
அந்த ஆன்டி எடப்பாடி ஓட்டு இன்னைக்கு வந்து சசிகலாவுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் போய் சேரும். அதே மாதிரி தான் அங்கே போயிருக்கிற மாதிரி தெரியுது. அது ஒரு ஜென்ரல் ட்ரெண்டில் வந்து ஒரு மாற்றம் தேவைன்னு நினைக்கிறவங்க பல பேர் இருந்திருக்காங்கிறது தமிழக வெற்றி கழகத்துடைய ஓட்டில் வந்து தெரியுது. ஸோ தென்மாண்டலம் வந்து அதிமுகவை பொறுத்த மட்டும் நான் எதிர்பார்த்து தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஓகே டாக்டர் ஆர்கே எப்படி பார்க்குறீங்க இது? தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் திமுக வெர்சஸ் டிவிகே அப்படிங்கிற அளவுக்கான ஒரு போட்டியாக இது இருக்கு அப்படின்னு தற்போதைய நம்பர்ஸ் சொல்லுது. இல்லை, தென் மாவட்டங்களில் என்னை பொறுத்தவரை சசிகலா டெஃபினட்டாக டேமேஜ் பண்ணியிருக்கிறார்கள். அந்த முக்கொளத்தூர் பகுதியில் தாராளமாக டேமேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு கேண்டிடேட்டை தனியாக நிறுத்தி அது செஞ்சது. ஓபிஎஸ் வந்து அவருடைய சீட் வந்து தக்க வைக்க முடியவில்லை என்றால் கூட அவர் டெஃபினட்டாக வந்து அதிமுக கூட்டணிக்கு சேதம் விளைவித்திருக்கிறார். அப்போ வந்து ஒரு கம்யூனிட்டியே வந்து மாற்றி வாக்களிக்கிறது. ஒன்றா ஓபிஎஸ்க்கு வாக்களிக்கிறது, இல்லைனா சசிகலாவுக்கு வாக்களிக்கிறது, இல்லைன்னா ஒருவேளை திமுக கூட வாக்களிக்கிறது அந்த வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அதனால தான் அந்த அளவுக்கு தொய்வு வருகிறது. நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு கவுண்டர் கட்சியாக வந்து அதிமுகவை மாற்றுறதுனால வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த அளவுக்கு அவர்களுக்கு வந்து மவுசு இருக்கிறதோ அவர்கள் தக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து தென் தமிழகத்தில் வந்து உங்களுக்கு அது தொய்வு தான் ஏற்படும் என்று அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. நீங்கள் ஒரு கட்சியை வந்து ஒரு கம்யூனிட்டியுடைய கட்சியை மாற்றின பிறகு அப்போது இன்னொரு கட்சி அதுவும் அதிகாரத்தில் என்றைக்குமே அதிகாரத்தில் இருந்த கட்சி திடீரென்று இருந்த கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியினுடைய விஷயம் என்ன இருக்கு இல்லையா? அப்போ அதனால் வருகின்ற ஒரு பின்னடைவு தான் நான் பார்க்குறேன். அதை தாண்டி அருண்ராஜனுடைய விஷயத்தில் மட்டும் அந்த கான்ஸ்டுவன்சியில் கூட போகும்போது இருக்கின்ற ஒரு விஷயம் நம்ம பார்த்த விஷயம் என்னென்னால், அருண்ராஜுக்காக யாரும் அங்கே வேலை பண்ண வரல. விஜய் என்று சொன்னார் 10 பேர் வந்து நிற்கிறானே தவிர அதான் இல்லை என்றால் அருண்ராஜ் அங்கே வந்து நல்ல லீடிங்கில் வர வேண்டிய ஒரு நபராக இருக்கிறார். அவரே வந்து சென்னை அருகில் எங்காச்சும் நின்றுதாருன்னா இன்றைக்கி வந்து அவர் லீடிங்கில் இருப்பார், அடுத்து ஒரு அமைச்சராக இருப்பார், கமர்ஷியல் டேக்ஸ் மந்திரியாக வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஐஆர்எஸ் நபர்